வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கான 1001வது இலக்க அறை இனி மக்களுக்கு. ஜனாதிபதி அனுர பிரதமர் மோடி இடையில் அவசர தொலைபேசி உரையாடல். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு நிகழ்வொன்றில் பாம்புடன் நடனமாடிய இளம்பெண்ணை கைது செய்ய உத்தரவு. ஏவுகணையில் ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்பும் ஈரான். டீசலை பதுக்கி வைத்திருந்த எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர் கைது. பிரம்டன் தமிழின படுகொலை நினைவு சின்னம் மீண்டும் தாக்குதல், பல தரப்பும் கண்டனம். இலங்கையின் அழைப்பின் பேரில் ஐரிஸ் தேனா கப்பல் விவகாரம், அமைச்சர் நலிந்த ஜெயதிச விளக்கம். සමකාලීන නාවික හමුදාපතිවරුන්ට කියනවා අපේ රටත් ඇවිල්ලා යන්න කියලා එක. முன்பின் தெரியாதவர்களின் உணவு பானங்கள் மற்றும் போக்குவரத்து சலுகைகளை தவிர்க்கவும் காவல்துறை அறிவுறுத்தல். அனுராதபுரத்தில் பரபரப்பு, வீட்டிற்கருகில் வந்த 10 அடி நீளமுடைய அலையா விருந்தாளி. இலங்கையின் கடலோர பகுதிகளில் 3 டிரில்லியன் கன அடி எரிவாயு மற்றும் பல பில்லியன் பெரல் கச்சா எண்ணெய் இருப்பது தொடர்பில் மதிப்பிடப்பட்டது. நிரம்பி வழியும் இலங்கையின் திரைசேரி, எரிபொருள் விலையை 3 முறை அதிகரிக்க காரணம் என்ன? அர்ச்சுனா கிளிநொச்சி மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும், விடுக்கப்பட்ட சவால். ஈரான் மக்களுக்காக தங்கம் சேமிப்புகளை வாரி வழங்கும் மக்கள். அஸ்வஸ்ம பெறும் முதியவர்களுக்கான மகிழ்ச்சி தகவல். இதுவரை காலம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் விசேட பயன்பாட்டிற்காக மாத்திரம் ஒதுக்கப்பட்டிருந்த ஸ்ரீ ஜெயவத்னபுர பொது வைத்தியசாலையின் விசேட அறை நேற்று முதல் பொதுமக்களின் மருத்துவ சிகிச்சை நடவடிக்கைகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய சுகாதார அமைச்சு மற்றும் வைத்தியசாலை நிர்வாகம் இணைந்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளன. ஜப்பான் அரசாங்கத்தின் நன்கொடையின் கீழ் 1984 ஆண்டு கட்டப்பட்ட ஸ்ரீ ஜெயவத்னபுர பொது வைத்தியசாலை 1000 கட்டில்கள் கொண்ட கொள்வனவுடன் ஆரம்பிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் அந்த திட்டத்தின்படி ஜனாதிபதி தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக 1001ஆம் இலக்கத்தை கொண்ட விசேட அறையும் மேலதிகமாக சேர்க்கப்பட்டிருந்தது. வைத்தியசாலை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து கடந்த 42 ஆண்டுகளில் இந்த அறை மிக குறைந்த சந்தர்ப்பங்களில் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட போதிலும் ஜனாதிபதி ஒருவரின் வருகையை எதிர்பார்த்து நோயாளிகளின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படாமல் பல ஆண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வந்தது. நேற்று முதல் இந்த விசேட அறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் சாதாரண நோயாளிகளின் பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல் குறித்து ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நேற்று மாலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசி வாயிலாக கலந்துரையாடியுள்ளார். தற்போதைய நிலைமை, பிராந்திய மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலிகளில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் இதன்போது மிகுந்த கவனம் செலுத்தியிருந்தனர். அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுசக்தி ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்தும் இந்த உரையாடலில் கலந்துரையாடப்பட்டது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு நிகழ்வொன்றில் பாதுகாக்கப்பட்ட பாம்புடன் நடனமாடியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட இளம்பெண்ணை கைது செய்ய கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தாக்கல் செய்த முறையீட்டை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் பாதுகாக்கப்பட்ட இனமான பைத்தன் பாம்பை கழுத்தில் அணிந்து கொண்டு நிகழ்வில் நடனமாடியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். இது கொழும்பில் நடைபெற்ற அவரது இளவரசர் மற்றும் இளவரசி போட்டி நிகழ்வின் போது இடம்பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரை வனவிலங்கு திணைக்களம் முன்னிலையில் ஆஜராகுமாறு முன்பு அறிவுறுத்தியிருந்தாலும் அவர் அதை பின்பற்றவில்லை எனவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பாதுகாக்கப்பட்ட விலங்குகளை இவ்வாறு பயன்படுத்துவது விலங்குகள் மற்றும் தாவர பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிரானது என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு சந்தேக நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஸ்பெயின் பிரதமர் ஈரானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தமைக்கு ஏவுகணையில் ஸ்டிக்கர்களை ஒட்டி நன்றி தெரிவித்துள்ளது போன்ற காணொலியொன்று வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளை நோக்கி ஏவுகணைகளை ஏவுவதற்கு முன்பு ஈரானுக்கு எதிரான போரை கண்டித்து ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் கூறிய கருத்திற்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக மேற்கோள்கள் சில அடங்கிய ஸ்டிக்கர்களை ஒட்டி ஈரான் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. கனடாவில் பிரம்டன் நகரில் அமைந்துள்ள தமிழின படுகொலை நினைவு சின்னம் மீண்டும் ஒருமுறை திட்டமிட்டு சேதப்படுத்தப்பட்டமைக்கு ஒன்றாரியோ மாகாண சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள கண்டன பதிவில், இந்த நினைவு சின்னம் சமூக விரோதிகளால் சிதைக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் அருவருப்பையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நினைவு தூபி என்பது வெறும் சிலை அல்ல, மாறாக இனப்படுகொலையில் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான உயிர்களின் நினைவாகவும் கனடாவை தமது தாயகமாக கொண்ட தப்பி பிழைத்தவர்களின் ஆற்றுப்படுத்தலுக்கான ஒரு புனித ஸ்தலமாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தெற்காசியாவிற்கு வெளியே மிக பெரும் தமிழ் சமூகத்தை கொண்ட ஸ்காபரோ ரூச் பார்க் தொகுதியின் பிரதிநிதி என்ற வகையில் இந்த செயல் ஒட்டுமொத்த ஒன்றாரியோ தமிழ் மக்களின் அடையாளம் மற்றும் வரலாற்றின் மீதான நேரடி தாக்குதல் என அவர் சாடியுள்ளார்.
அம்பாறை ஆலேடி வேம்பு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் சட்டவிரோதமான முறையில் கொள்கலன்களில் 800 லிட்டர் டீசலை பதுக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டில் அங்கு கடமையாற்றும் ஊழியரான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அக்கரைப்பற்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இலங்கையில் சட்டவிரோதமாக எரிபொருட்களை பதுக்குபவர்களுக்கு எதிராக அரசாங்கம் மற்றும் போலீசார் கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் எப்பாவல சந்துரஷ்கம பகுதியில் நேற்றைய தினம் காலை வீட்டிற்கு அருகில் சுமார் 10 அடி நீளமான ராட்சத முதலை ஒன்றை கிராம மக்கள் பிடித்து வனஜீவராசிகள் அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். தலாவ எப்பாவல பிரதான வீதியில் சந்துரஷ்கம சந்தியில் அருகில் இந்த முதலை நடமாடுவதை அவ்வழியாக சென்ற வழிப்போக்கர் ஒருவர் அவதானித்துள்ளார். உடனடியாக செயற்பட்ட அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து முதலையை பிடித்து அங்கிருந்த தென்னை மரம் ஒன்றில் பாதுகாப்பாக கட்டி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை அதிகாரிகளின் அழைப்பின் பேரில் ஐரிஸ் டேனா போன்ற போர்க்கப்பல்கள் இலங்கைக்கு வருகை தந்ததாக கூறிய இலங்கைக்கான ஈரானிய தூதர் அலிரசா டெல்கோஸின் கருத்துக்கள் குறித்து பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச பதிலளித்துள்ளார். நாங்கள் ஒரு நடுநிலை நாடாக தொடர்வோம். எங்கள் நடுநிலையை பாதுகாத்து எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம். அவரது கருத்துக்களுக்கு பதிலளிக்க நான் தயாராக இல்லை. தேவைப்பட்டால் வெளியுறவு அமைச்சு அவ்வாறு செய்யும் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் இலங்கை கடற்படை தளபதி தனது சக நாடுகளுக்கு ஒரு பொதுவான வழக்கமான அழைப்பை மட்டுமே விடுத்திருந்தார் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். வழக்கமான நடைமுறையின்படி கடற்படை தளபதி சக கடற்படை தளபதிகளுக்கு ஒரு கனிவான அழைப்பை விடுத்தார். பிப்ரவரி 29 அன்று ஈரான் மார்ச் 9 முதல் 13 வரை ஒரு நல்லெண்ண பயணத்திற்கு கோரிக்கை விடுத்தது. அது அவ்வளவுதான். முறையான ராஜதந்திர அழைப்பு எதுவும் விடுக்கப்படவில்லை என்று ஜெயதிச கூறியுள்ளார். பணம், தங்கம் மற்றும் பிறமதிப்பு பொருட்களை திருட்டு, கடத்தல் மற்றும் பலவந்தம் மூலம் கொள்ளையடிக்க குற்றவாளிகள் பயன்படுத்தும் முறைகள் குறித்து குடிமக்களை எச்சரித்து இலங்கை காவல்துறை ஒரு பொது ஆலோசனை வெளியிட்டுள்ளது. கொக்கட்டிச்சோலையில் சமீபத்தில் நடந்த 2 சம்பவங்களில் 2 பெண்கள் கடத்தப்பட்டு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த சம்பவம் மற்றும் அதுபோன்ற பிற சம்பவங்களை பகுப்பாய்வு செய்து பின்வரும் உண்மைகளுக்கு கடுமையான கவனம் செலுத்தி அன்றாட வாழ்வில் விழிப்புடன் செயற்படுமாறு இலங்கை காவல்துறை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. குற்றவாளிகள் பொது இடங்களில் அல்லது பொது போக்குவரத்தில் மக்களை மிகவும் நட்பாக அணுகுகிறார்கள். நம்பிக்கையை பெறுவதற்காக அவர்கள் நெருங்கிய நண்பர்கள் போல் நடிக்கிறார்கள். அவர்கள் மிட்டாய்கள், சாக்லேட்கள் மற்றும் உணவுகள், பானங்கள் அல்லது போதை தரும் பொருட்கள் கலந்த தண்ணீரை கொடுக்கிறார்கள். அவர்கள் தனிநபர்களை கட்டுப்படுத்துவதற்காக விசத்தெளிப்பான்கள், மிளகாய் தூள் அல்லது அதுபோன்ற பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். நெடுஞ்சாலைகளிலோ அல்லது பொது இடங்களிலோ முன்பின் தெரியாதவர்கள் வழங்கும் போக்குவரத்து வசதிகளை ஏற்றுக்கொள்ளும் போது கவனமாக இருங்கள் என்றும், எந்த சூழ்நிலையிலும் முன்பின் தெரியாதவர்கள் கொடுக்கும் உணவையோ பானங்களையோ கொள்ளாதீர்கள் என்றும், சந்தேகத்துக்கிடமான நபரோ அல்லது சந்தேகத்துக்கிடமான வாகனம் அல்லது குற்றம் நடப்பதாக தோன்றும் இடங்களை நீங்கள் கண்டால் உடனடியாக 118 அல்லது 119 என்ற எண்களுக்கு தெரியப்படுத்துமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இலங்கையின் கடலோர பகுதிகளில் 3 டிரில்லியன் கன அடி வரை இயற்கை எரிவாயு இருப்புகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக த சண்டே மார்னிங் இதழில் வெளியான நேர்காணல் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாலிய விக்ரமசூரியவை மேற்கோள் காட்டி வெளியாகியுள்ள அந்த அறிக்கையில், நாட்டின் பிராந்திய கடல் எல்லை மற்றும் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்குட்பட்ட கடற்பரப்பின் அடியில் பல பில்லியன் பெரல் கச்சா எண்ணெய் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் சேகரிக்கப்பட்ட வடிநில மாதிரிகள் மற்றும் நில அதிர்வு தரவுகளின் அடிப்படையில் இந்த மதிப்பீடுகள் அமைந்துள்ளன. இவை இலங்கை கடல்சார் வளங்களின் ஆற்றல் குறித்த புரிதலை மேம்படுத்தியுள்ளன. இருப்பினும் முதலீட்டாளர்களை ஈர்ப்பது மற்றும் அகழ்வாராய்ச்சி உரிமங்களை வழங்குவது போன்ற செயல்முறைகள் இன்னும் ஆரம்ப கட்டத்திலேயே இருப்பதால் எதிர்காலத்தில் வணிக ரீதியான அகழ்வாராய்ச்சி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வாய்ப்பில்லை என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை எக்ஸ்ப்ளோர் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அதிகாரிகள் பாரம்பரிய ஏல முறையிலிருந்து விலகி திறந்த உரிமை முறைக்கு மாற்றியுள்ளனர். சர்வதேச எரிசக்தி நிறுவனங்களின் விரிவான பங்கேற்பை ஊக்குவிப்பதற்காக கடல்சார் பகுதிகள் சிறிய தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபையின் கூற்றுப்படி பல உலகளாவிய நிறுவனங்கள் இலங்கையின் கடல்சார் வளங்களை ஆய்வு செய்ய ஏற்கனவே ஆர்வம் காட்டியுள்ளன. இது பல தசாப்தங்களாக மட்டுப்படுத்தப்பட்ட முன்னேற்றத்தை கண்டு வந்த ஒரு துறையில் மீண்டும் உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளதென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் மாத்திரம் 3 தடவைகள் எரிபொருளை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை என பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், சர்வதேச சந்தையில் சிங்கப்பூர் நாட்டின் பிளட் விலை சுட்டனுக்கு அமைவாகவே இலங்கை எரிபொருளை கொள்வனவு செய்கிறது. இந்த விலை சுட்டனுக்கு அமைய 3 தடவைகள் எரிபொருளை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. அரசாங்கம் எரிபொருள் மீது அதிக வரி அறவிடுகிறது. எரிபொருள் மீதான வரியை குறைத்தால் விலையை குறைக்கலாம். மத்திய கிழக்கில் யுத்தம் ஆரம்பமானவுடன் ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, நோர்வே,
நோர்வே உட்பட பல நாடுகள் எரிபொருள் மீதான வரியை குறைத்து மக்களுக்கு குறைந்த விலையில் எரிபொருளை விநியோகிக்கின்றன. திரைசேரி நிரம்பி வழிகிறதென்று அரசாங்கம் குறிப்பிடுகிறது. அவ்வாறாயின் எரிபொருள் மீதான வரியை குறைத்து மக்களுக்கு நிவாரண விலையில் எரிபொருளை விநியோகிக்கலாம். எந்த அடிப்படையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளும் உரிமை நாட்டு மக்களுக்கு உண்டு. ஆகவே எரிபொருள் விலை சூத்திரத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சமீபத்திய எரிபொருள் விலை உயர்வு இருந்த போதிலும் 1 லிட்டர் டீசலுக்கு ரூபாய் 100, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ரூபாய் 20 மானியம் வழங்குவதன் மூலம் அரசாங்கம் மாதந்தோறும் 20 பில்லியன் செலவை சந்தித்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச அண்மையில் தெரிவித்திருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. கிளிநொச்சி மக்களிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாச்சலம் வேலமாளிதரன் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ளவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் எனவும் சமூக அடையாளங்களை குறிப்பிட்டு கூறியுள்ளது மிகுந்த வேதனை அளிக்கிறது. மக்களால் தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்றம் அனுப்பி வைக்கப்பட்டவர் இப்படியான மனவேதனை அளிக்கக்கூடிய வகையிலான கருத்துக்களை தெரிவிப்பது வருத்தத்துக்குரியதென்றும், அரசியல் விடயங்களை பேசுகின்ற பொழுது மக்களின் மனங்களை வெல்லக்கூடிய வகையில் பேசுவது நல்ல விடயம். இதனை விடுத்து ஒரு பிரதேசவாதத்தை தூண்டும் வகையில் கிளிநொச்சி மக்களை பற்றி அவதூறு வார்த்தைகள் பேசுவது அநாகரிகமான செயல் என்றும், இந்த விடயம் பேசப்பட்டது தொடர்பாக ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கிளிநொச்சி மக்கள் தற்பொழுது கொந்தளித்து உள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் கிளிநொச்சி மக்களின் நன்மதிப்பை பாதிக்கப்படக்கூடிய வகையில் உள்ளதை கிளிநொச்சி மக்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக காஷ்மீர் பள்ளத்தாக்கெங்கும் முன்னெடுக்கப்பட்டு வரும் மருத்துவ உதவிக்கான நிதி சேகரிப்பு பிரச்சாரத்தில் மக்கள் உணர்வுபூர்வமாக பங்கேற்று வருவதாக தெரிய வந்துள்ளது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்கள் கூட தங்கள் வசதிக்கேற்ப உந்துருளிகள், செப்பு பாத்திரங்கள் மற்றும் கால்நடைகளை நன்கொடையாக அளித்து வருகின்றனர். குறிப்பாக 9 வயது சிறுமி சனாப் ஜான் தான் 4 வருடங்களாக சேகரித்து வைத்திருந்த தனது உண்டியல் சேமிப்பை ஈரானிய மக்களுக்காக வழங்கியுள்ளார். பாரம்பரியமாக எமது மகள்களின் திருமணத்தில் சேர்த்து வைக்கும் செப்பு பாத்திரங்களை ஈரானில் இன்று தத்தளிக்கும் பெண் பிள்ளைகளுக்காக வழங்க தீர்மானித்துள்ளோம் என 73 வயது முதியவர் ஒருவர் உருக்கத்துடன் தெரிவித்துள்ளார். மக்கள் ஜனநாயக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் சியா மதக்குழு தலைவருமான முன்தாசிர் மெஹ்தி தனது 1 மாத வேதனத்தை இதன்போது வழங்கியுள்ளார். எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதாபிமானம் முதன்மையானதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரங்களாக நீடிக்கும் இந்த போரில் 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக ஈரானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் காஷ்மீர் மக்களின் இந்த மனிதாபிமான உதவிக்கு இந்தியாவுக்கான ஈரானிய தூதரகம் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் நெகிழ்ச்சியுடன் நன்றியை தெரிவித்துள்ளது. அஸ்பெஸ்ம நலன்புரி திட்டத்தின் 1ஆம் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான மார்ச் மாத கொடுப்பனவு குறித்து நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. இதன்படி இக்கொடுப்பனவுகள் எதிர்வரும் 26ஆம் தேதி வழங்கப்பட உள்ளதாக அச்சபை தெரிவித்துள்ளது. மார்ச் 26 முதல் பயனாளிகள் தமது அஸ்பெஸ்ம கணக்குகளின் ஊடாக இப்பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.